அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு ஒரு தசாபுக்தி நடக்கும். அந்த தசாபுக்தியை ஒட்டி இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும், அல்லது ஒவ்வொரு திசைக்குமான பலன்களை குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும், அதான் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பயிற்சி இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் சித்திரை 18 திங்கட்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியார். அங்கே பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக அவர் ஓராண்டுகளை கடப்பார். இடையில் பார்த்திங்கன்னா அவர் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 4 மாதங்கள் 120 நாட்கள் இடையில் வக்கரகதி ஆகிறார். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய பார்வை குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி நடக்கும்போது இவர் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதை தான் பார்க்குறோம். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் பிறக்கும்போது கன்னி ராசியில் பிறக்கும்போது உங்களுக்கு இப்போ நடப்பு திசை சூரிய திசை நடக்குது. அப்போ அந்த குரு பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் கம்பெனி யாரெல்லாம் மாறணும், வேலை மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். நீங்களே மாறலைனாலும் வேலை ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு. ஒரு மாறாத ஜாபாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகும். லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே சூரிய திசை அல்லது சூரிய புக்தி நடந்தால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும். யாரெல்லாம் தொழில் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. அப்படி தான் சொல்லணும். அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்பா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார். இதெல்லாமே சூரிய திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டு. ஒருவேளை கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சந்திர திசை, சந்திர புக்தி நடந்தால் அது குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக பெண் நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக அமைவார்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. சந்திர திசை நடக்குது அப்படின்னாலே உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்போர்ட், விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாக நன்மை, மகிழ்ச்சி. குறிப்பாக சகோதரிகளாக நற்பலன்கள் இதுதான் அதிகமாக அந்த காலங்களில், சந்திர திசை காலங்களில் உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் திசையை, செவ்வாய் புக்தியை கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த காலங்களில் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் சொத்துக்கள் விற்காமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். அதோட சொத்துக்கள் எதுவும் பாகப்பிரிவினை இல்லாமல் இருந்தால் பாகப்பிரிவினை ஆகும். இந்த காலங்களில் நீங்கள் அப்பா விட்டும் பிரிஞ்சிருப்பீங்க, அம்மா விட்டும் பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, பிறகு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, புதிய முயற்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த ஒரு முயற்சியுமே 1க்கு 2 தடவை கஷ்டப்படணும், அப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே தடை ஏற்பட்டு அப்புறம் தான் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது என்னைக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது, செவ்வாய் புக்தி நடக்கும்போது கன்னி ராசிக்கு. ஒருவேளை உங்களுக்கு ராகு தேசம் நடக்குது, ராகு புக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ சொந்த பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு திசையில் திருமணம் உண்டு. குறிப்பாக அந்த திசையில் உங்களுக்கு லவ் அஃபயர், காதல் விஷயங்கள், காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ராகு திசையில் இருக்குது.
அந்த ராகு திசையில் உங்களுக்கு இந்த குருவால் இது மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த காலங்களில் அப்பா அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக தாத்தா இருந்தாங்கன்னா தாத்தாவுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒருவேளை கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய திசை அல்லது புக்தியே நடந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அசையா சொத்துக்கள் அத்தனையும் அமையும். நீங்கள் படிக்கிற காலமாக இருந்தால் உங்களுக்கு எஜுகேஷன் நல்லாயிருக்கும். ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு ஹையர் எஜுகேஷன் தொடரும். யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, குறிப்பாக ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குருதிசை நடந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க. இது நடக்கும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கான வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ராகு திசை ராகு புக்தி நடந்தால் உங்களுக்கு இந்த குருவால் நட்பலன்கள். ஒரு திசையால் உங்களுக்கு நட்பலன்கள். உங்களுக்கு ஒருவேளை கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி தசை நடக்குது அல்லது சனி புக்தி நடக்குது, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் கரியர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் மாற்றம். ஒன்று நீங்கள் பார்க்க வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். லெஃப்ட் த சர்வீஸ். அடிக்கடி வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வேலையின் மாற்றத்துக்கு காரணமாக ஊர் மாற்றம், இதெல்லாமே இருக்குது. ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் எகைன் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்கும். நீங்கள் எப்போயெல்லாம் வேலை மாற்றங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் உங்களுக்கு வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆக வேலை இல்லாமல் போகாது. அந்த காலங்களில் உங்களுக்கு கடன் இருக்கும், கடன் குறையும், அப்புறம் திரும்ப கடன் வாங்குவீங்க. அதே போல் நோய் ஏற்படும், நோயிலிருந்து விடுபடுவீங்க, திரும்ப நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகும். இப்படி எல்லாமே உங்களுக்கு மாற்றி மாற்றி நடப்பதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த காலத்தில் முதல்லே சொன்ன மாதிரி கடன் அடைச்சிட்டு திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்தால் நீங்கள் உங்களுக்கு சனி திசை நடந்தால் எப்படி இருக்கும். ஒருவேளை கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்குது எப்படி இருக்கும். ஸோ புதன் திசை அல்லது புதன் புக்தி நடக்கும் பொழுது குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும், சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை கூட்டும். இதெல்லாமே நடக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளே உண்டு பண்ணும். அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தை அப்போ நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ண நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும். எல்லா விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்துவீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இருப்பீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு அந்த காலங்களில் ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு கேது திசை நடக்குது, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். உங்களை அறியாமே ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடுவீங்க அல்லது உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. நல்ல எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கெட்ட எண்ணங்களும் உங்களுக்கு அடிக்கடி உதயமாகும். உடம்பில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் கேது திசை உங்களுக்கு நடந்தால் இந்த குரு பயிற்சியால் நடக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது எப்படி இருக்கும். சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குன்னா இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை செய்வார் அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய படத்தை ரொட்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். லைஃப்பில் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு அல்லது திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது.
அது மட்டும் இல்லை சுக்கிர திசையில் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது, வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லாயிருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அப்பாவுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவீங்க. அது மட்டுமல்ல, லைஃப்பில் அத்தனை விதமான என்ஜாய்மெண்ட்டை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஆக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ நடப்பு என்னென்ன திசை நடந்தாலும் இந்த குரு பகவானால் ஏற்படும் பலன்களை நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.